கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சுக்கும் இருக்கக்கூடிய இந்த டிஃபரன்ஸ்ல நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 9th ஒன், கார்னரிங். கார்னரிங் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, அதாவது ஒருமுனைப்படுத்துறத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா கார்னரிங் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் a seller has to deliver the agreed securities. Cornering is easy. இங்க பாத்தீங்க அப்படின்னா எஸ்எல்ஆர் அந்த விற்பனையாளர்கள் பாத்தீங்க அப்படின்னாக்க அவங்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த பத்திரங்களை வந்து வழங்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல என்ன பண்றோம் அப்படின்னாக்கா ஒருமுனைப்படுத்துதல் அப்படிங்கிறது எளிமையா இருக்கும். அதாவது எஸ்எல்ஆர் has to deliver the agreed securities. அவங்க விற்கணும் அப்படிங்கிற அந்த நிலை இருக்கக்கூடியது வந்து அவங்க கார்னரிங் பண்ணணும், ஒருமுகப்படுத்தினாதான் அது ஈஸியா வந்து விற்க முடியும். இங்க கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் பொறுத்த வரைக்கும் எப்படி சேல்ஸ் நடக்குது அப்படின்னா, கார்னரிங் இஸ் டிஃபிகல்ட் as the seller has option to deliver standard or other deliverable goods. இங்க கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் பொறுத்த வரைக்கும் அந்த விற்பனையாளர் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அந்த விற்பனையாளர் அதாவது அந்த அவங்க விற்கக்கூடியவர் டிஃபிகல்ட் டு செல்லர் ஆப்ஷன் டெலிவர் ஸ்டாண்டர்டு. இப்போ அந்த விற்கக்கூடியவர் அந்த ஸ்டாண்டர்டான தரமான அல்லது பிறர் வழங்கக்கூடிய அந்த பொருள் வழங்குவதில் ஒருமுனைப்படுத்தல் வந்து இங்க வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். சரிங்களா? அந்த விற்கிறனும் அது மட்டும் இல்லாம அந்த பொருட்கள் வழங்கப்படக்கூடிய பொருளும் இங்க வந்து ஒருமுகப்படுத்தணும், கார்னரிங் பண்ணணும் அப்படின்னா டிஃபிகல்ட், இங்க வந்து ஈஸி. சரிங்களா? ஸோ இங்க கார்னரிங் பண்றது ஈஸி, இங்க கார்னரிங் பண்றது டிஃபிகல்ட். ஓகேங்களா? அடுத்தது பிரைஸ் கொட்டேஷன். பிரைஸ் கொட்டேஷன் இங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பொறுத்த வரைக்கும் as regards forward dealings only one question is possible. சரிங்களா? இந்த பிரைஸ் கொட்டேஷன்ல பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் as regards forward dealing என்ன சொன்னோம், அந்த முன்னோக்கிய ஒப்பந்தம், அந்த முன்னோக்கிய ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டீலிங்ஸ் கொட்டேஷன் அப்படின்னா நம்ம ஒரு புள்ளிகள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த விலை புள்ளி அப்படிங்கிறத நம்ம கொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ இந்த ஃபார்வர்ட் டீலிங் அப்படின்னா அந்த முன்னோக்கிய ஒப்பந்தம் அப்படிங்கிறது நம்ம ஃபார்வர்ட் டீலிங். இந்த முன்னோக்கிய ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கொட்டேஷன் அப்படிங்கிறது மட்டும்தான் சாத்தியம். கொட்டேஷன் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து கரெக்டாக சேல் பண்ண முடியும். இங்க கமாடிட்டி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பொறுத்த வரைக்கும் ஃபார் ஃபியூச்சர் டீலிங்ஸ், இந்த முன்னோக்கிய ஒப்பந்தங்களுக்கு மல்டிபிள் கொட்டேஷன்ஸ் ஆர் பாசிபிள். இங்க என்ன அப்படின்னா அந்த எதிர்கால ஒப்பந்தங்களுக்காக அந்த மல்டிபிள் கொட்டேஷன்ஸ் வந்து இங்க வந்து சாத்தியமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் ஆல் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். சரிங்களா? இதுல ஏதாவது 5 பாயிண்ட் மட்டும் நீங்க நல்லா தரவா படிச்சுக்கோங்க. சரிங்களா? இது வந்து 5 மார்க்ல கேட்பாங்க. எனி 5 வந்து எனக்கு. சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போறது ரீசன்ட் டெவலப்மெண்ட் இன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். பங்கு சந்தையில தற்போதைய வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? The structure of stock market in India has undergone a vast change due to the liberalization process initiated by the government. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்னால தொடங்கப்பட்ட அந்த லிபரலைசேஷன்னால, கவர்மெண்ட் தானே இந்த லிபரலைசேஷன் கொண்டு வந்தது இல்லைங்களா? ஸோ இந்த கவர்மெண்டால் தொடங்கப்பட்ட அந்த லிபரலைசேஷனால இருக்கக்கூடிய அந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பங்குச்சந்தை பார்த்தீங்க அப்படின்னாக்க நிறைய பரந்த ஒரு மாற்றத்திற்கு உட்பட்டுள்ளது. சரிங்களா? நிறைய வந்து இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னாக்க தாராளமயமாக்கப்பட்டதுனால நிறைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து நிறைய நல்ல டெவலப்மெண்ட் ஆகி போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் எதனால, த்ரூ லிபரலைசேஷன் பண்ணதுனால தான். சரிங்களா? தென் a number of new structures have been added to the existing structure of the Indian Stock Exchange. அடுத்தது இந்த இந்திய பங்குச்சந்தையில பாத்தீங்க அப்படின்னா தற்போதைய சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா பல்வேறு வகையான பல புதிய கட்டமைப்புகள், நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நியூ ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில். சரிங்களா? A brief description of these structures in the Indian stock market system is presented below. இதுல இந்திய பங்குச்சந்தையினுடைய கட்டமைப்புகள் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கு அப்படிங்கறது நாம கீழே 1 by 1 பார்க்கலாம். சரிங்களா? அதான் சொன்னா a brief description of the structures in the Indian stock market system is presented below. கீழே 1 by 1 நம்ம அது என்னென்ன இருக்கு, அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன்னைக்கு ரீசெண்டா இந்தியாவில் எப்படி எல்லாம் டெவலப் ஆகிட்டு போயிட்டு இருக்கு, அது என்னெல்லாம் அப்படிங்கிறது தான் 1 by 1 இப்போ கீழே பார்க்கணும். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது
நேஷனல் ஸ்டாக் மார்க்கெட் சிஸ்டம், என்எஸ்எம்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நேஷனல் ஸ்டாக் மார்க்கெட் சிஸ்டம் அப்படின்னா நம்ம தமிழ்ல என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா அந்த தேசிய பங்குச்சந்தை முறை அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்றோம், நேஷனல் ஸ்டாக் மார்க்கெட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நேஷனல் ஸ்டாக் மார்க்கெட் சிஸ்டம் வாஸ் advocated by the high powered group on the establishment of new stock exchanges headed by Sri M. J. பெர்வானி. இவங்க பெர்வானி அப்படிங்கிறது அமைச்சர், அதாவது சிம்பிளா சொல்லணும்னா பாப்புலர்லி நோன் as பெர்வானி கமிட்டி. பெர்வானி கமிட்டி அப்படிங்கிறது நம்ம அதாவது என்ன அப்படின்னா இந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜே பெர்வானி, ஸ்ரீ எம்ஜே பெர்வானி அவருடைய தலைமையில, சரிங்களா? அவருடைய தலைமை அப்படின்னு என்ன, இந்த பெர்வானி கமிட்டின்னு ஒரு குழு இருக்கு. சரிங்களா? இது வந்து மிகவும் பிரபலமான ஒரு குழு. சரிங்களா? இந்த குழுவால் வடிவமைக்கப்பட்டது இந்த நேஷனல் ஸ்டாக் மார்க்கெட் சிஸ்டம். சரிங்களா? அட் பிரசன்ட் த நேஷனல் ஸ்டாக் மார்க்கெட் இன் இந்தியா கம்ப்ரைசஸ் த ஃபாலோவிங். தற்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த தேசிய பங்கு சந்தைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம கீழே பார்க்கலாம் ஒன் பை ஒன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, இந்தியா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட், என்எஸ்இ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய பங்குச்சந்தை. ரெண்டாவது ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், எஸ்ஹெச்சிஐஎல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? இந்திய பங்கு வைப்பு குழு லிமிடெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து மூணாவது நேஷனல் கிளியரிங் அண்ட் டெபாசிட்டரி சிஸ்டம், என்சிடிஎஸ், தேசிய தீர்வை மற்றும் வைப்பு முறை அப்படின்னு சொல்லி நேஷனல் கிளியரிங் அண்ட் டெபாசிட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது செக்யூரிட்டிஸ் ட்ரேடிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, எஸ்டிசிஐ அப்படின்னு சொல்லி இந்திய பங்கு பத்தினை விற்பனை கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட், என்எஸ்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது இதெல்லாம் என்ன அப்படின்னாக்கா இந்தியாவில் ரீசெண்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் தான் இதெல்லாம், வேற ஒன்றுமே இல்லை. சரிங்களா? இது யார் வடிவமைச்சாங்க, ஸ்ரீ எம்ஜே பெர்வானி, அதாவது பெர்வானி கமிட்டி தான், இவருடைய தலைமையில இந்த பெர்வானி கமிட்டி தான் இந்த நேஷனல் ஸ்டாக் மார்க்கெட் சிஸ்டத்தை வந்து வடிவமைச்சது. இது எல்லாமே தான் நம்ம ஒன் பை ஒன் தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பார்க்கணும். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதாவது என்எஸ்சின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சரிங்களா? நீங்கள் பாருங்க, நான் ஆல்ரெடி சொன்னது தான், நியூஸில் பார்க்கும்போது இன்றைய நிலவரம், அந்த இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் அப்படின்னு போட்டு என்எஸ்சியுடைய ஷேர் பிரைஸ் எவ்வளோ ஏறி இருக்கு, இல்லை ஏறி இருக்கா இறங்கி இருக்கா அப்படிங்கிறது சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி பிஎஸ்சியினுடைய ஷேர் பிரைஸ், ஷேர் மார்க்கெட் இன்னைக்கு எப்படி ஏறி இருக்கா இறங்கி இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், என்எஸ்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? பாருங்க, இந்த என்எஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா என்எஸ்சி வாஸ் இன்கார்பரேட்டட் இன் நவம்பர் 1992. இது எப்போ வந்து இந்த தேசிய பங்குச்சந்தை வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னாக்கா நவம்பர் 1992ல வந்து அமைக்கப்பட்டது. சரிங்களா? இன்கார்பரேட் பண்ணாங்க. இட் இஸ் எ கண்ட்ரி வைட் ஸ்கிரீன் பேஸ்டு ஆன்லைன் அண்ட் ஆர்டர் டிரைவன் ட்ரேடிங் சிஸ்டம். எப்படி சேர்ந்தது, இது தேசிய அளவில் நேஷனல் வகையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஸ்க்ரீன் பேஸ்டாகவும், சரிங்களா, கண்ட்ரி வைடு தேசிய லெவலில் ஸ்க்ரீன் பேஸ்டாக அந்த திரை சார்ந்தும், அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் ட்ரேடிங் ஆகவும், அது மட்டும் இல்லாமல் ஆர்டர் டிரைவன் ட்ரேடிங் சிஸ்டம் இணைய வழியாகவும் வியாபாரத்தை வந்து மேற்கொள்ளக்கூடியது இந்த என்எஸ்சி. சரிங்களா? ஸ்க்ரீன் பேஸ்லையும் ஆன்லைன் மூலமாகவும் ட்ரேட் பண்ணக்கூடிய இருக்கக்கூடியது இந்த என்எஸ்சி. இட் யூசஸ் சேட்டலைட் லிங்க் டு ஸ்ப்ரெட் ட்ரேடிங் த்ரூ அவுட் தி கண்ட்ரி, thereby connecting members scattered all over the India. ஸோ இந்த அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னாக்க எப்படி செயல்படுது, சேட்டலைட் மூலமாக தான். சரிங்களா? அந்த செயற்கைக்கோள் இணைப்பு மூலமாக தான் நாடு முழுவதும் என்ன பண்ணாங்க, நாடு முழுவதும் பரவியுள்ள அந்த உறுப்பினர்களிடையே, அந்த மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஷேர் ஹோல்டர்ஸ், அவங்களிடையே அந்த வியாபாரத்தை வந்து மேற்கொள்வது இந்த என்எஸ்சி. ஓகேங்களா? சேட்டலைட் மூலமாக தான் சேட்டலைட் மூலமாக தான் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா ட்ரேட் பண்ணாங்க. சரிங்களா? த்ரூ கம்ப்யூட்டர் நெட்வொர்க் members order for buying and selling within prescribed price are matched by central computer with each other and instantly communicate to the trading member. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த இந்தியாவில் அந்த கணினி தகவல் தொடர்பு மூலமாக, சரிங்களா, ஸோ அதெல்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா கம்ப்யூட்டர் நெட்வொர்க், அதன் மூலமாக அதில் கூடிய அந்த பங்குகளை வந்து என்ன ரேட் நம்ம ப்ரைஸ் சொல்கிறோமோ அந்த ப்ரைஸ் படி அந்த விலையை வந்து கொள்முதல் விற்பனை
செய்வதற்கான அந்த உரிமையுடைய ஆணையை வந்து மத்திய கணினி மூலம் ஒருவருக்கு ஒருவர் உடனடியாக வர்த்தக உரிமையை வந்து ஏற்படுத்தக்கூடியது த்ரூ இந்த என்எஸ்சி. சரிங்களா? அப்போ த்ரூ ஆன்லைன், அதாவது கம்ப்யூட்டர் நெட்வொர்க் மூலமா பை பண்றதா இருந்தாலும் செல்லிங்கா இருந்தாலும் சரி, த்ரூ சென்ட்ரல் கம்ப்யூட்டர் மூலமா வந்து ட்ரேடிங் வந்து நடக்குது. சரிங்களா? அடுத்தது என்எஸ்சி ஹாஸ் 2 செக்மெண்ட்ஸ். இந்த தேசிய பங்குச்சந்தை பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாம 2 பிரிவா வந்து பிரிக்கலாம். தட் இஸ் டெப்ட் செக்மெண்ட் அண்ட் கேபிட்டல் செக்மெண்ட் அப்படின்னு பிரிக்கலாம். டெப்ட் செக்மெண்ட்னா என்ன சொல்றோம்? கடன் பிரிவு தான் நம்ம டெப்ட் அப்படின்னு சொல்றோம், டெப்ட் செக்மெண்ட் சொல்றோம். அடுத்தது கேபிட்டல் செக்மெண்ட்னா அந்த மூலதன பிரிவு. அப்போ இந்த என்எஸ்சி வந்து 2 வகையா போகுது. கடன் பிரிவு, இன்னொன்று வந்து கேபிட்டல் பிரிவு, மூலதன பிரிவு அப்படின்னு சொல்லி 2 வகையா பிரிக்கிறாங்க. சரிங்களா? இட் ஹாஸ் used in transparent, screen-based and user-friendly trading of global standards. It has revolutionized stock trading in India. So இவங்க இது பார்த்தீங்க அப்படின்னாக்க வெளிப்படையாகவும் திரை சார்ந்த அடிப்படையிலான அந்த மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஷேர் ஹோல்டர்ஸ், அந்த அவங்களுடைய நட்புக்கு உலகளாவிய அந்த வர்த்தகம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை வந்து இந்த என்எஸ்சி வந்து உலக அளவில். சரிங்களா? தென் இது இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னாங்க பங்கு வர்த்தகத்தினுடைய புரட்சியை வந்து ஏற்படுத்தியுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா? இட் ஹாஸ் ரீவல்யூஷன்டு ஸ்டாக்கிங் ட்ரேடிங் இன் இந்தியா. அப்போ இந்தியாவில் இந்த பங்கு வர்த்தக புரட்சியை வந்து ஏற்படுத்தியது இந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான். ஓகேங்களா? அடுத்தது 2வது நம்ம பார்க்க போறது ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், அதாவது SHCIL அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல சொல்ல போனா என்ன சொல்றோம்? ஸ்டாக் ஹோல்டிங் என்ன சொல்றது? வச்சிருக்கிறது இல்லைங்களா? அப்போ இந்திய பங்கு வைப்பு கழகம் வரையறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த SHCIL நம்ம சொல்லலாம். சரிங்களா? பாருங்க, தி ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் SHCIL இஸ் கமிட்டட் டு ஸ்பீட் ஆஃப் ட்ரேடிங், clearance and settlement services for securities and monetary instruments. ஸோ என்ன சொல்றாங்க? இந்த இந்திய பங்கு வைப்பு கழகம் பார்த்தீங்க அப்படின்னாக்க தோற்றுவிக்கப்பட்டதுடைய நோக்கம், இது என்ன காலத்தால கமிட் பண்ணாங்க அப்படின்னாக்கா, என்ன நோக்கத்தோடு செயல்படுத்தப்பட்டது அப்படின்னாக்க, அந்த நமக்கு அந்த ஷேர்ஸ் அதனுடைய விற்பனையை வந்து விரைவுபடுத்துவதற்காகவும், சேல்ஸ் வந்து செக்யூரிட்டிஸ் வந்து ஸ்பீடாக சேல்ஸ் பண்ணுறதுக்காகவும், அந்த தீர்வைகள் கிளியரன்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட் சர்வீசஸ் ஃபார் செக்யூரிட்டிஸ் அண்ட் மானிட்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அது தொடர்பான அந்த சேவைகள் வந்து விரைவாக செய்து முடிப்பதற்காகவும் ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த SHCIL. சரிங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா SHCIL கேம் இன்டு பீயிங் இன் 1986. எப்போ இருந்து நடைமுறைக்கு வந்து பாருங்க, இந்த அமைப்பு 1986 வந்து ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. சரிங்களா? ஸோ இது பாருங்க, நல்லா கவனிங்க. SHCIL நோக்கம் என்ன? அதாவது இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பங்குகளை ஷேர்ஸை வந்து விற்பனையை வந்து சீக்கிரம் விரைவுபடுத்தணும். சரிங்களா? அது தொடர்பான அந்த சேவைகளை வந்து விரைவாக செய்து முடிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த SHCIL. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் SHCIL இஸ் தி ஃபர்ஸ்ட் டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட் registered with SEBI and act as an agent of the National Securities Depository. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த SHCIL பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட் ரிஜிஸ்டர்ட் பை வித் SEBI அண்ட் ஆக்ட்ஸ் ஆஸ் அன் ஏஜென்ட் ஆஃப் தி நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி. செபினா என்ன? நீங்கள் இதை பற்றி செபி பற்றி நீங்கள் நெக்ஸ்ட் சாப்டர் படிக்க போறீங்க. ஸோ இந்த செபி தான் என்ன பண்ணுது அப்படின்னாக்க, செபியுடன் தான் இது என்ன பண்ணுது அப்படின்னா பதிவு செஞ்சு, அதாவது ஃபர்ஸ்ட் இந்த இடத்துக்கு என்ன பேமெண்ட், அதாவது SHCIL இஸ் ஃபர்ஸ்ட் டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட் ரிஜிஸ்டர்ட் வித் SEBI. இது என்ன பண்ணா செபியுடன் வந்து பதிவு செஞ்சு கொண்ட முதல் வைப்பு அமைப்பு அப்படின்னு சொல்லி இந்த SHCIL சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அண்ட் ஆக்ட் ஆஸ் அன் ஏஜென்ட் ஆஃப் தி நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி. அது மட்டும் இல்லாம அந்த தேசிய பத்திரங்கள் வைப்பு முகவராகவும் கூட இவை இந்த SHCIL வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இட் ஸ்டார்டட் இட்ஸ் ஆக்சுவல் ஆப்ரேஷன்ஸ் இன் 1888. இது 1988 இருந்து இதனுடைய பணியை வந்து சிறப்பாக செஞ்சுட்டு வருது. இட் ஹாஸ் இட்ஸ் ஹெட் ஆஃபீஸ் இன் பாம்பே. SHCIL ஹெட் ஆஃபீஸ் வந்து பாம்பேல இருக்கு. அண்ட் இட்ஸ் பிரான்ச் நெட்வொர்க் கவர்ஸ் கொல்கத்தா, டெல்லி, சென்னை. இதனுடைய
கிளை அமைப்புகள் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னாக்கா கொல்கத்தாலையும் டெல்லியிலையும் சென்னையிலையும் இருக்கு. சரிங்களா? ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துக்கு 2 மார்க் அவ்வளோ கேட்பாங்க. சரிங்களா? இந்த ஹெட் ஆஃபீஸ் எங்க இருக்கு, என்னுடைய பிரான்ச்சஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னாக்க பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ ஹெட் ஆஃபீஸ் வந்து பாம்பேல, இதனுடைய பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா கொல்கத்தாலையும் டெல்லியிலையும் சென்னையிலையும் இருக்கு. இந்த HSC. அடுத்து 3வது நம்ம பார்க்கும்போது நேஷனல் கிளியரன்ஸ் அண்ட் டெபாசிட்டரி சிஸ்டம், NCDS அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அதாவது நேஷனல் கிளியரன்ஸ் அண்ட் டெபாசிட்டரி சிஸ்டம், NCDS. தமிழ்ல சொல்ல போனா தேசிய தீர்வைகள் மற்றும் கைப்பு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? பாருங்க, the system was created chiefly to help overcome the problem of settlement. நல்லா கவனிங்க, the system இது எதுக்காக கிளியர் பண்ணாங்க அப்படின்னா to help overcome the problem of settlement and clearance of transactions consequent to enormous workload on the clearing agencies and share transfer agencies. இந்த இடத்துக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது இது எதுக்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னாக்க இந்த பங்கு மாற்றங்களுடைய அமைப்பும் அந்த முகமை ஏஜென்சிஸ் பார்த்தீங்கன்னா அதிக அளவு அதனுடைய பணிச்சுமை காரணமாக ரொம்ப ஓவர்லோட் கொடுப்பாங்க இல்லையா, ஒர்க்லோடு, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஏற்படக்கூடிய அந்த தவறுகளை, ஒர்க்லோடு வந்து அதிகமாக இருக்கும்போது அதனுடைய தவறுகளை வந்து சரி செய்வதற்காக, அது விரைவாக அந்த பிரச்சனையை வந்து தீர்ப்பதற்காகவும் ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த நேஷனல் கிளியரன்ஸ் அண்ட் டெபாசிட்டரி சிஸ்டம். சரிங்களா? ஸோ பங்கு மாற்ற அமைப்பிலும் அந்த தீர்வைகள் முகமை அமைப்பிலும் அதிக அளவு பணிச்சுமை ஏற்படக்கூடிய அந்த சுச்சுவேஷன்ல அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்றதுக்காக, தவறுகள் வந்து சரி செய்வதற்காகவும் விரைவாக அந்த பிரச்சனையை வந்து தீர்ப்பதற்காகவும் ஏற்படுத்தப்பட்டதே இந்த அமைப்பு. சரிங்களா? The problems mainly arose out of systematic risk like counterparty risk, credit risk, bad deliveries, long delayed delivery, counterfeit scripts and forged scripts. ஸோ இது எல்லாமே அப்போ என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா பிரச்சனையை வந்து சரி செய்வதற்காக இது ஏற்படுத்தப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னாக்க அவுட் ஆஃப் ரிஸ்க் லைக் கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க், அதாவது அந்த போலியான உத்தரவாதம், தென் கிரெடிட் ரிஸ்க் அந்த கடன் இடர், பேட் டெலிவரிஸ் அந்த மோசமான வழங்கல்கள், லாங் டிலேடு டெலிவரி இந்த காலதாமதமாக ஏற்படக்கூடிய அந்த டெலிவரி, தென் இது எல்லாமே கவுண்டர் ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் ஃபோர்ஜர் ஸ்கிரிப்ட்ஸ், இது எல்லாமே வந்து அந்த பிரச்சனையை வந்து ஏற்படுத்துவதற்காக காரணமாக இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் தான் இந்த பிரச்சனை ஏற்படுது அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதெல்லாம் தான். ஸோ இந்த பிரச்சனையை வந்து தீர்ப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த நேஷனல் கிளியரன்ஸ் அண்ட் டெபாசிட்டரி சிஸ்டம், NCDS அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போறது செக்யூரிட்டிஸ் ட்ரேடிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, STCI என்று சொல்லக்கூடியது. சரிங்களா? அதாவது இந்திய பத்திரங்கள் வர்த்தக கழகத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்னா செக்யூரிட்டிஸ் ட்ரேடிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றோம். பாருங்க, The Reserve Bank of India set off Securities Trading Corporation of India Limited, STCI, in May 1994 under the provisions of the Indian Companies Act 1956, jointly with the public sector banks and all India financial institutions. பாருங்க, 1956ஆம் ஆண்டுல பாத்தீங்கன்னா இந்த இந்திய நிறுவன சட்ட விதிகளின்படி 1994ல மே மாசத்துல இந்திய ரிசர்வ் வங்கியால் இந்த அமைப்பு வந்து ஏற்படுத்தப்பட்டது. சரிங்களா? இந்த அமைப்பு பாத்தீங்க அப்படின்னா தோற்றுவிப்பதில் இந்த பொதுத்துறை வங்கிகளும், சரிங்களா, ஸோ இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸும் அண்ட் ஆல் இந்தியா ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அகில இந்திய நிதி நிறுவனங்களும் தங்களை வந்து ஈடுபடுத்தி கொண்டன. சரிங்களா? தி மெயின் ஆப்ஜெக்டிவ், இதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னாக்கா ஆஃப் எஸ்டாப்ளிஷிங் தி கார்பரேஷன் வாஸ் டு ஃபாஸ்டர் the development of an active secondary market for government securities and bonds issued by public sector undertakings. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொதுத்துறை நிறுவனங்களுடைய அந்த செகண்டரி மார்க்கெட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த செகண்டரி மார்க்கெட்டில் அரசு பத்திரங்கள் அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸையும் தென் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டிஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸையும் அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டிஸையும் விற்பனை செயல்களை வந்து விரைவுபடுத்துவதற்காக இந்த அமைப்பு வந்து ஏற்படுத்தப்பட்டது. நல்லா பாருங்க, STCI எதுக்காக ஏற்படுத்தப்பட்டது? அரசு பத்திரங்கள் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸையும் அது மட்டும் இல்லாமல் கார்பரேஷன் செக்யூரிட்டிஸும் வந்து அந்த பத்திரத்தை வந்து சேல்ஸ்ல
விரைவுபடுத்துவதற்காக அந்த விற்பனை செயல்திறனை வந்து விரைவுபடுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த STCI. சரிங்களா, செக்யூரிட்டிஸ் ட்ரேடிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஞாபகம் வச்சுக்கோங்க. It had an authorized and paid up capital of rupees 500 crore of which RBI contributed. அதாவது இது பார்த்தீங்க அப்படின்னாக்க அங்கீகரிக்கப்பட்ட அந்த செலுத்தப்பட்ட மூலதனம் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 500 கோடி அமைக்கணும் அமைச்சது. சரிங்களா, இதுல RBI என்ன பண்ணிருக்கு அப்படின்னாக்கா RBI contributed 50.18%. ஸோ RBIல 50.18% பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கியால் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த STCIக்கு. அடுத்தது the RBI in December 1997 divested part of its equity in STCI in favor of the Bank of India and existing shareholder of the company. ஸோ அது மட்டும் இல்லாமல் 1997 பார்த்தீங்க அப்படின்னாக்க டிசம்பரில் இந்த இந்திய ரிசர்வ் வங்கி இந்தியாவிற்கு ஆதரவாகவும் நிறுவனத்துடைய மற்ற பங்குதாரர்களுக்கு தனது சாதாரண பங்குகளை வந்து கொடுக்கறதுலேருந்து அகற்றிக்கொண்டது. சரிங்களா, அடுத்தது நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட் NSDL அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா enacted the Depositories Act in August 1996, paving the way for setting of depositories in India. ஸோ இந்த NSDL பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்தியாவில் 1996 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைப்பு சட்டத்தை வந்து இயற்றி இந்த அமைப்பை வந்து தோற்றுவிச்சது. சரிங்களா, thus pioneering the concept of depositories and pioneering என்ன முதன்மையாக இருந்து. சரிங்களா, and ushering in an era of paperless settlement of securities. ஸோ இது எதுக்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா இந்தியாவில் அந்த தேசிய பத்திர வைப்புகள் ஏற்படுத்தப்பட்டது. இது வந்து அந்த பேப்பர்லெஸ்ஸான காகிதம் இல்லாத பத்திரங்களை வந்து விற்பனை செய்வதற்காக தொடங்கப்பட்டது தான் இந்த நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி